வணக்கம் தோழர்களே. என்னடா இது விஜய்க்கு வந்த சோதனை அப்படின்னு கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆகல, கழுத்திலே மிதிக்கிறாங்களே சாமி அப்படின்னு விஜய் கதறிட்டு இருக்கிறாரு. கட்சி தொண்டைங்களே இழுத்து போட்டு அடிக்கிற ரேஞ்சுக்கு கட்சியோடைய நிலவரம் போய்கிட்டே இருக்கு. நாளுக்கு நாள் அதை பின்னு இழுத்துட்டு போறாங்க. ஒரு பக்கம் கட்சியை கைப்பற்றி கம்முன்னு இருக்கணும்னு புஷி ஆனந்த் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. விஜய கழட்டி விடுறதுக்கான சகல வேலை ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் உள்ளுக்குள்ள குத்து வேலை பாக்குற பலருக்கும் போஸ்டிங் கிடைச்சு போச்சு. அதுவே இவங்களுக்கு எரிச்சலா இருக்கு. நான் 17 வருஷம் போஸ்ட் ஓட்டிருக்கேன்டா, 17 வருஷம் நான் தெருவுல நின்றுருக்கியா, வாழ்கன் கோஷம் போட்டிருக்கியா, தளபதிக்கு பாலாபிஷேகம் எல்லாம் பண்ணிருக்கியா, இன்னைக்கு என்னைய தெருவுல நிக்க வச்சுட்டியா, நேத்து நேரம் வந்த பணக்காரங்களுக்கு எல்லாம் போஸ்டிங்க போட்டியா அப்படின்னு கட்சி தொண்டர்கள் கதறாங்க. அதுல முக்கியமா அவங்க வைக்கிறது சாதி பார்த்து போஸ்டிங், பணம் வாங்கிட்டு போஸ்டிங், அதே மாதிரி புது ஆட்களுக்கு போஸ்டிங். கட்சி முழுக்க முழுக்க புஷி ஆனந்த் கட்டுப்பாட்டுல இருக்கு. 2% வாக்கு கூட வாங்கி ஜெயிக்காது. இது அத்தர் பிளாப்பான ஒரு கட்சி. இப்படி பல விதமா கட்சிக்குள்ளையும் வெளியையும் பேசு பொருளாகிட்டே இருக்கு தமிழக வெற்றி கழகம். அதுல அவங்க போட்டிருக்கிற பசங்கெல்லாம் செயின இருக்கிறவங்க மாவட்ட செயலாளர், பொம்பளை பிள்ளைகளை கேவலமா பேசிட்டு அவங்க வீடியோவை உத்து பாக்குறவெல்லாம் ஐடி விங் ஒருங்கிணைப்பாளர். இப்ப எங்கதான் போகுது தமிழக வெற்றி கழகம் நாங்க புரியலங்க. கட்சிக்காரங்க பேசி இருக்கிறாங்க. அதுல ரொம்ப முக்கியமான இடம் எது அப்படின்னா, சாதி பார்த்து நீங்க கொள்கை தலைவர்களா வச்சிருக்கிற அத்தனை பேரும் சாதிக்கு எதிராக நின்று சமர் செய்தவர்கள், சாதிக்கு எதிராக களமாடியவர்கள். தமிழ்நாட்டில மத கலவரத்தை தூண்ட முடியாது, ஆனா சாதிய கலவரத்தை தூண்ட முடியும். ஏன்னா சாதியா இருக்கும் இன்னைக்கும் தமிழ்நாட்டுல இருக்கு. ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது கொலவெறியதான் தெரியுது இங்க இடைச்சாதி கும்பல். அந்த வேலைய பார்ப்பனியும் ரொம்ப பக்காவா ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துட்டு தான் இருக்கு. அப்படி இருக்கும் போது புதுசா கட்சி ஆரம்பிக்கிற கட்சியாவது எனக்கான அடையாளம் கிடைக்காதா அப்படின்னு அங்க வேலை செஞ்ச பல ஆண்டுகளா ரசிகர்களா இருந்த தொண்டர்கள் கேட்கிறாங்க. விஜய்க்கு பக்கத்துல கூட போக முடியல அவங்களால. புஷி ஆனந்தையோ அந்த கூட்டத்தையோ தாண்டி விஜய சந்திக்கவே முடியல. 4 நாள் 5 நாள் பனையூர்ல படுத்து கிடந்தாலும் 10 ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்லைன்னு கவலைப்படுறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி புஷி ஆனந்த் பேசினாருங்க. சைக்கிள்ல போய் கொடி நட்டு போஸ்ட் ஓட்டுனவங்க தான் பதவி, அவங்களுக்கு தான் நாங்க பதவி கொடுப்போம் அப்படின்னு சொன்ன புஷி ஆனந்த் இப்ப சகல துவாரங்களையும் மூடிட்டு உட்கார்ந்து இருக்காரு. தொண்டைங்க கதறிட்டு, நான் 17 வருஷம் வேலை பார்த்திருக்கேன்டா, எனக்கு பதவியும் கிடைக்கல, ஒண்ணும் கிடைக்கல, யாரோ வந்தாங்க, நேத்து நேரம் வந்தவனுக்கு தட்டி கொடுத்திருக்கீங்கன்னு பேசுனது வீடியோ பாருங்க. இப்ப எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, எங்களை உள்ள வைக்கல, எதுவுமே பண்ணல. எல்லாரும் புது ஆளை கொண்டாந்து போட்டு அவங்க கிட்ட எவ்வளவு வாங்கினா என்ன பண்ணான்னு தெரியல. எங்களுக்கு ஒரு வழி வேணும். ஏன்னா நாங்க கஷ்டப்பட்டுருக்கோம். 2 பேர் சூசைட் அட்டன் பண்ற நிலைமைக்கு போயிட்டாங்க. ஜாதியின் அடிப்படையில எஸ்சிக்கு போட மாட்டாங்க, 2 மட்டும் தான் போடுவோம், 2 பிசிக்கு போடணும் வீட்டுல தூங்கி இந்த ஒரு எழுப்பி அவர்கிட்ட போஸ்டிங் கொடுத்துட்டாங்க. 3 நாள் ராத்திரி பகல் சாப்பாடு இல்லாம படுத்திருந்தோம், பஸ்ல படுத்திருந்தோம் 3 நாள். எவ்வளவு கஷ்டப்பட்டேன் ஐயா. இதுக்கப்புறம் உண்மையை சொல்றேன் பாருங்க, ஒன்று எங்களுக்கு என்னன்னு ஒரு இது தெரியணும் இல்லையா. நாங்க என்ன பண்ணுமோ எல்லாரும் நாங்க சூசைட் பண்ணி போக வேண்டியது. இதுதான் எங்களோட கடைசி இது. நான் கடந்த 17 வருடங்களா தளபதி ரசிகனா இருந்துட்டு வரேன். என்னுடைய 17 வருட உழைப்பை திருவண்ணாமலை மாவட்ட தலைமை அலட்சியப்படுத்துது. நான் 17 வருடமாக இருந்ததுக்கான செயல்படுறதுக்கான ரெக்கார்டு எல்லாம் என்கிட்ட இருக்கு. இப்போ திடீர்னு எங்கள் ஒன்றியத்தில் இல்லாத ஒருத்தர் முருகன்ற அவர் ஒன்றிய செயலாளர் நியமிக்கப்பட்டிருக்காரு. அதனால் நான் அதை எதிர்த்து தான் என்னுடைய எதிர்ப்பு தெரிவிக்க தான் நான் வந்திருக்கிறேன். ஆனால் எவ்வளோ என்னால் மாவட்ட தலைமையை என்னால் இது பண்ண முடியுமோ அவ்வளோ நான் கெஞ்சி கேட்டேன், எல்லாம் போராடி பாட்ட முடியாத பட்சத்தில் நான் தலைமை தேடி வந்திருக்கிறேன். பாத்தீங்கல்ல, ஒருத்தர் 2 பேர் இல்ல, இப்படி பல வீடியோக்கள் கிடக்கு. அப்ப என்ன அர்த்தம்? கட்சி பாரபட்சமாக நடக்கிறது. கட்சி ஒரு தலைமை பொறுப்பை தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப கேஷுவலா அசால்ட்டா இருக்கு. பொறுப்போட இந்த தலைமை பொறுப்பை அவர்கள் கையாளவில்லை என்பதா இதுல நமக்கு புரியுது. பொதுவாகவே கட்சியில உழைக்கிறவன், கட்சியை கட்டுறவன், களத்துல நிக்கிறவன், அவன் காசு இல்லாதவன கூட இருக்கட்டுங்க, ஆளுங்களை சம்பாரிச்சவனா இருக்கணும்ல. அவங்களுக்கு நீங்க பொறுப்பு கொடுத்தீங்கன்னா அவன் களத்துல போய் நின்று உசுர கொடுத்து வேலை பார்ப்பான். நீங்க என்ன பண்றீங்க? போற போக்குல ஆதவர்ஜுனா நேத்து நேரம் கட்சி ஆரம்பிக்க, இன்னைக்கு பணக்காரனா இருக்கிற ஆதவர்ஜுனா உள்ள வராரு. பட்டுனா அவருக்கு ஒரு பொறுப்பு, வாங்க நீங்க தான் துணை செயலாளர், நீங்க தான் மாநில செயலாளர், மாநில பொதுச் செயலாளர், வாங்க இந்தாங்க எடுத்துக்கங்க. நிர்மல்குமார் முந்தா நாள் பாஜக, நேத்து அதிமுக, இன்னைக்கு தாவேகா. என்னங்க வந்தோடனே இந்த புடி பதவி. இந்த 15 வருஷம் போஸ்ட் ஓட்டுனவன், எதையும் எதிர்பார்க்காம காசை கொட்டினவன், இந்த கட் அவுட் வச்சு பாலாபிஷேகம் கீழே விழுந்து செத்தவன், இவங்க எல்லாம் வெளியவே நிக்கணும். இதுதான் இங்க இருக்கிற மோசமான சூழல். இத விஜய்க்கு சொல்றதுக்கு ஆள் இல்ல. ஏன்னா விஜய் கிட்ட எதையாவது சொன்னோம்னா அவர் அப்படிக்கிட்டே புஷி ஆனந்த் கிட்ட போய் ஒப்பிச்சிடுறாரு.
அவங்க கட்சியில வியூகம் வகுத்து கொடுப்பவர், அரசியலுக்கான திட்டங்களை வகுத்து கொடுக்கிறவரு. அவரே வந்து ஆடியோல புலம்னா ஆடியோக்கெல்லாம் வெளியே வந்து அதிர்ச்சி ஊட்டியது. புஷி ஆனந்த் கட்டுப்பாட்டுல தான் விஜய் இருக்காரு. விஜய் கிட்ட எது சொன்னாலும் அடுத்த நிமிஷமே புஷி ஆனந்துக்கு போயிருது. புஷி ஆனந்தும் தினந்தோறும் அவர் கூட பேசி ரகசியத்தை கறந்துடுறாரு. இவர் எப்படி தலைவரா இருப்பாரு? எனக்கு பாவம் விஜய் பத்ததான் பரிதாபமா இருக்கு. அவர் அம்பட்டையும் வளர்னாருன்னா அவர் ஏன் தலைவர்? எல்லாத்துக்கும் ஒரு எடை போடணும், ஒரு கல்லு போட்டு வைக்கணும். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எல்லாத்தையும் ஒப்பிக்க கூடாது. இது ஒரு தலைமைக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? இங்க வாங்கி இங்க சொல்றது, இங்க வாங்கி இங்க சொல்றதா தலைமை? பாவம் விஜய் வராத புடிச்சு இழுத்துக்கிட்டு கிடக்குறாரு. சரி இருக்கட்டும். விழுப்புரம் நகர தலைவர் பதவிக்கு 15 லட்சம் பேரம் பேசியிருக்கான். விழுப்புரத்துல ஒரு நகர தலைவர் பதவிக்கு 15 லட்சம். அப்ப நீ என்ன சமூகத்துக்கு தொண்டு செய்ய போற? மாத்தி அப்படியே கிழிச்சிட போறேன்றீங்க. ஊழலுக்கு எதிராக அப்படி நிக்க போறேன்ற. ஒரு பதவி கொடுக்கறதுக்கு, ஒரு பொறுப்பு கொடுக்கறதுக்கு 15 லட்சம். எம்படு காசு? 15 லட்சத்தை நான் வாங்கிட்டு தான் உனக்கு பதவி கொடுப்பேனா? 15 லட்சம் கொடுத்தவன் காசு திரண்டுதானே பாப்பான். அங்க தெருவுல போற வரலாம் விட்ட போட்டு வாங்கி அவன் கரெக்ட் பண்ணி வளரத்தானே பாப்பான். பொருளாதாரமா சொல்றேன். என்னங்க இது நடக்குதுங்க? ஒரு பதவிக்கு 15 லட்சமா? அட பாவீங்களா? இன்னையா இந்த மாவட்ட பொறுப்புல போட்டவங்க இருக்காங்களா, மாவட்ட செயலாளர், இந்த குரூப் என்ன பண்ணுதுன்னா காசை வாங்கிக்கிட்டு கீழே இருக்கிற பொறுப்புகள்லாம் போடுறான். இப்போ கீழே வேலை செஞ்சுட்டு இருப்பான் பாருங்க, ஏமாந்தவன் ஒருத்தன். அவன் பூரா கதறான், அவன் பூரா கூட்டு சேர்ந்து ரோட்ல என்ன கோஷம் வர்றான் பாருங்களேன். கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட செயலாளர் சபின்னு ஒருத்தரை போட்டுருக்காருங்க. அந்த சபின்ற பையன் யாருடானா வண்ட வண்டையா எழுதுறாங்க. அங்க இருக்கிறவங்க தலைமைக்கு கடிதம் எழுதுறாங்க. என்னையான்னு கேட்டா இந்த சபின்ற பையன் பெரிய சாதி வெறியனா, கொடூரமான சாதி வெறியனா. இன்னொன்னு மூர்க்கத்தனமா போய் தெருவுல நின்னு சண்டை போடுறவன். போலீஸ்காரரா அடிச்சு கொலை மிரட்டல் செய்து அவர் மேல கேஸ் இருக்கு. போதை பொருள் வழக்கு இருக்கான் சபின் மேல, போதை பொருள் வழக்கு. அதோட செயின் பறிப்பு 2023 அதுவும் செயின் பறிப்பு வழக்கு போன வருஷத்துக்கு முதல் வருஷம் அந்த வழக்கு இருக்கு. இப்ப சாதி வெறிய, செயின் பறிக்கிறவன், போதை பொருள் கேஸ்ல உள்ள போனவன், போலீஸ் அடிச்ச ரவுடி பையன், இந்த சபீனுக்கு மாவட்ட செயலாளர் போஸ்டிங். இதுல இன்னொரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இந்த ஆளு தென் மாவட்டங்களை கைப்பற்றுவதற்கான வேலைகளை இறங்கி செய்யறான், காசை கொடுக்கறான் அப்படின்னு இந்த ஆள் மேல குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அப்போ நீங்க ஒரு பொறுப்புல ஒரு கட்சி வளரவே இல்லை. இப்பதான் அது ரசிகர் மன்றமா தான் இருக்கு. அதனாலதான் தெருவில் விட்டு கட்டி உருண்டுகிட்டு கிடக்குறாங்க. ரசிகர் மன்றமா இருக்கனாலதான் கட்சி நடைமுறை தெரியாம உருண்டுட்டு கிடக்குறான். இப்ப தலைமை பொறுப்புல இருக்கிறவனாவது இது ரசிகர் மன்றம் இல்லை, இது ஒரு கட்சின்ற நினைப்போட வேலை செய்யணுமா இல்லையா? ஒரு ரவுடி பையன் செயினை பறிச்சுக்கிறவனுக்கு நீங்க பதவி கொடுத்தீங்கன்னா நாளைக்கு ஓட்டு போறவங்க என்ன நினைப்பாங்க? ஏன்னா அந்த திருட்டு பையன் போய் மாவட்ட செயலாளர் இருக்க, அப்ப மாவட்ட செயலாளர்ல இந்த லட்சணம், தலைவர் எந்த லட்சணம்னு யோசிப்பானா இல்லையா? அப்ப இது போல குற்றச்செயல்கள்ல இருக்கிறவங்கள தூக்கி போட்டுட்டு ஒண்ணுமே தெரியாட்டினா பரவாயில்லங்க, உழைக்க ரெடியா இருக்கிற ஒருத்தனுக்கு பதவி கொடுத்தா நாளைக்கு அவனை ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்துடலாம். அவன் நேர்மையா இருந்தா போதும், மக்களுக்காக நின்னா போதும், தலைவனுக்காக உழைச்சா போதும், கட்சிக்காக உழைச்சா போதும். அப்படியெல்லாம் விட்டுட்டு பந்தா பண்றவன் பணக்காரன்லாம் கொடுத்து வச்சிருக்கீங்க. இந்த 15-20 நாளா நானும் சமூக வலைத்தளங்களை பாக்குறேன். புருஷன் முன்னாட்டியா வர்றாங்க, காரை ஓபன் பண்றாங்க, மேல கிரைன்ல பூவள்ளி கொட்டுறாங்க. என்ன நடக்குதுங்க? அரசியல் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஐயோ 2% சொன்னார்ல உங்க வியூக வகுப்பாளர், நீங்க முட்டை வாங்கிட்டு உட்கார போறீங்க. திரும்ப திரும்ப எச்சரிக்கிற. அதுல வந்து ஐடி விங், அதுல தம்பி லயோலா மணி எல்லாம் இருக்கான். அவன் பாவம் நல்ல பையன். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் இருக்கான், ராம்குமார்னு ஒரு பையன். அவரை ஐடி விங்கோட ஒருங்கிணைப்பாளராம். கிழிஞ்சிரும். என்னையா பண்ணி வச்சிருக்கேன் ராம்குமார்னா? ஒரு பொம்பளை பிள்ளைய அவ்வளவு கேவலமா? உன்னை பார்த்தாலே தெரியுது நீ பல பேரோட போயிருப்பன்றான். பாருங்களேன். இதாவது பரவாயில்லங்க, அடுத்து ஒரு வீடியோ போட்டேன்னா நீங்க மிரண்டுருவீங்க. ஒரு பொம்பளை பிள்ளை ஆடுது, இவன் ரியாக்ஷன் பண்ணிட்டு இருக்கான். இந்த ரியாக்ஷன் பண்றவங்கிட்ட என்ன அரசியல் இருக்குன்னு ஐடிவிங்க தூக்கி கொடுக்குறீங்க. ஐடிவிங்க எவ்வளவு பொறுப்பானது? இளைஞர்களை சுண்டி இழுக்கிறதும், இளைஞர்களை கட்டுக்கோப்பா கொண்டு வரதும், இளைஞர்களை தன் பக்கத்தில் இழுப்புவதற்கும் ஐடிவிங் பெரிய துணை அளிக்கும். நாம் தமிழர் சீமான்லாம் ஒரு சல்லவாரி, ஒருத்துக்கு லாய்க்கலாத ஒரு ஆளு. ஆனா எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க? அந்த ஐடிவிங். சோ ஐடிவிங் வந்து ரொம்ப வலிமையா இருக்கணும் ஒரு கட்சிக்கு. அந்த ஐடிவிங்ல நீங்க யார போட்டிருக்கீங்க பாருங்க. பாத்தீங்களா? இவங்க எல்லாம் வந்து ஐடிவிங்ல உட்காந்து என்ன ஆக போகுது? விஜய முடிச்சு விட போறாங்க. நான் ரசியா ரொம்ப உண்மையிலே கவலைப்படுறேங்க.
நாங்க கல்லூரி படிக்கிற காலத்துல வந்து விஜய் படம் பார்த்து வளர்ந்தவங்க. ரொம்ப நமக்கே எரிச்சலா இருக்கு விஜய போடுறாங்களே அப்படின்னு. அதுலயும் பாருங்க, பெரியார் வந்து எங்க கொள்கை தலைவன் சொல்றாங்க. ஆனா பெரியாரை பற்றி இவ்வளவு இழிவா சீமான் பேசும்போது சங்கில ஏறி 4 மிதி மிதிச்சிருக்கணுமா வேணாமா? சீமானோடு கூட்டு வச்சிட்டு இருக்குங்க விஜய் கட்சி. நீங்க சமூக வலைதளங்களை பார்த்தா தெரியும். சீமான் கட்சி அவன் நம்மள திட்டுறான், அவனுக்கு நம்ம எதிரின்னு அவன் நம்புறான். விஜய் கட்சிக்காரன் எதுக்கு திட்டுற நீ? விஜய பலியிட போறாங்கன்னு எச்சரிக்கிற ஆளுங்க நாங்க. அந்த எச்சரிக்கிறவன் உனக்கு எரிச்சலா இருந்துச்சுன்னா நீ திருந்தலன்னு அர்த்தம், நீ வழிக்கு வர மாட்டேன்னு அர்த்தம், உன் கட்சியை வளர்த்துக்க மாட்டேன்னு அர்த்தம். விமர்சனம் வேறு, அவதூறு வேறு. அவதூற கிளப்புறவன வேடிக்கை பார்க்கறதும் விமர்சனம் பண்றவங்க மேல அவதூற கிளப்புறது என்ன அரசியல்? இத சீமான் கும்பல் என்னைக்கு ஆட்சிக்கு வராது, அது செய்யட்டும். உனக்கு ஆட்சிக்கு வர ஆசை இருக்குல்ல, அப்ப நீ என்ன பண்ணணும்? இந்த சில்லறை எல்லாம் ஓரங்கட்டணும்ல, அதுல சரி பண்ணணும்ல, அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்ல, அரசியல் கட்சினா எப்படி பார்க்கணும்னு சொல்லணும்ல. இது எதுவுமே இல்லையங்க. குறைஞ்சபட்சம் தலைமைக்கு அந்த குறைந்தபட்ச அறிவு இல்லையே. பெரியாரை இழிவு செய்கிற கும்பலோட சேர்ந்து கும்மியில நீங்க அடிச்சிட்டு இருக்கீங்க. அத குறித்து ஒரு எதிர்த்து ஒரு அறிக்கை கூட வெளியிடலையே. அப்புறம் என்னத்த சொல்ல உங்களெல்லாம்? என்னத்த, எல்லாருக்கும் ஆசை இருக்கு, ஆசைப்பட்டா மாத்திரம் மத்தாது. களத்துல நிக்கணும், களத்துல நிக்கிறதுக்கு அறிவு வேணும். அறிவு வேணும்ன்றதை தாண்டி தலைமைக்கு என்று ஒரு ஆளுமையும் வேண்டும். அந்த ஆளுமை பொறுப்பு இங்க வாங்கி இங்க சொல்லி, இங்க வாங்கி இங்க சொல்றது இல்ல. அது போரணி. நின்னு அடிக்கணும், எல்லார் மேலையும் ஒரு கண்ணு வைக்கணும், எல்லார் சொல்ற கருத்துக்களையும் காதுல வாங்கணும், தான் சுயமா முடிவெடுக்கணும், உரையாடல் நிகழ்த்தணும். இவ்வளோ இருக்கு. என்னமோப்பா, நமக்கு பரிதாபமா இருக்கு சொல்றோம், அப்புறம் உங்க இஷ்டம்.